வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம ரொம்ப சுலபமா 3 டீஸ்பூன் நெய்யில புதுசா சமையல் கத்துக்கிறவங்க கூட ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரவா லட்டு செய்முறை தான் பார்க்க போறோம். இப்ப நாம நேரடியா செய்முறைக்குள்ள போயிரலாம். இப்ப முதல்ல இந்த ரவா லட்டுக்கு தேவையான சீனிய நாம பொடி பண்ணிக்க போறோம். இப்ப நான் 1 கப் அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப சுலபமான செய்முறை. இதுல பாகு வைக்க தேவையில்லை, நிறைய நெய் சேர்க்க தேவையில்லை. இப்ப நாம எடுத்துக்கிட்ட சீனியை நல்லா நைஸா பவுடர் பண்ணியாச்சு. இப்ப நான் ஒரு அகலமான கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்ப நெய் உருகி கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நாம இந்த நெய்யில நறுக்கின பாதாம் பருப்பு அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வறுத்த பருப்புகளை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு இதே மீதம் இருக்கிற நெய்யில நாம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் ரவைய சேர்த்து வறுத்துக்க போறோம். மிதமான தீயில ரவை வறுபடுறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி ரவை வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்ச பிறகு அதுல நாம 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்க ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்தா அதை லேசா வறுத்து சேர்த்துக்கங்க. ரவையோட இந்த தேங்காயையும் சேர்த்து கருகாம நல்லா நிறம் மாறாம வறுத்து எடுத்துக்கணும். ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சீனிய இப்ப ரவை கலவையில சேர்த்தாச்சு. இப்ப அடுப்பு ரொம்ப மிதமான தீயில இருக்கு. இப்ப நான் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் வறுத்து வச்ச அந்த முந்திரியையும் பாதாமையும் இதுல சேர்த்துக்க போறேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வறுத்த ரவை, தேங்காய், சர்க்கரை கலவையை ஒரு அகலமான தட்டுல கொட்டிக்கலாம். நாம இது இப்ப ரொம்ப சூடா இருக்கும். இதுல நாம காய்ச்சி மிதமான சூட்டுல இருக்கிற பால் சேர்த்துக்க போறோம். பாலை மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. பால் சேர்த்ததும் அந்த ரவை கலவையில இருக்கிற சர்க்கரை இழக ஆரம்பிக்கும். அது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாலா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதியில நனைச்சு அந்த மாதிரி உருண்டையா பிடிச்சுக்குங்க. பாகு சேர்த்து ரவா லட்டு பண்ணும்போது அது 1 வாரம் 2 வாரம் வச்சு சாப்பிடலாம். ஆனா இந்த மாதிரி பால் சேர்த்து நம்ம இந்த பண்ற ரவா லட்டு 3ல இருந்து 4 நாள் வெளியே வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நாம எடுத்துக்கிட்ட இந்த அளவுக்கு எனக்கு 21 லட்டு கிடைச்சது. இந்த ரவா லட்டு செஞ்ச உடனே கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த நாள் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இது புதுசா ரவா லட்டு பண்றவங்க கூட சுலபமா பண்ணிடலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்முறையை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. இந்த செய்முறை பத்திர உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செய்முறையோடு சந்திக்கலாம். நன்றி.